ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் மாதத்தில் 12வது மாதம் பங்குனி மாதம். நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இது ரெண்டு ஒரு சேர பௌர்ணமி நாள் அன்னைக்கு ஒரு நல்ல விசேஷமான நாளாக உருவாகிறதா இந்த பங்குனி உத்திரம். இதுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. 12 கைகளுடைய முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு நாள் விசேஷமான நாளாக கருதப்படுது. ஏன்னா சூரபத்ரன், சிம்ஹாசரன், தாரபத்ரன் அப்படிங்கிற 3 அசுரர்களை கொண்டு வீழ்த்திய ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதாவது தேவர்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த இவங்க 3 பேர்த்தையும் சிவனோட அருள் மூலியமா நம்மளோட முருகர் பெருமான் வீழ்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நாளும் இந்த நாள் தான். இந்த நாள் அதனால தான் அவ்வளோ விசேஷமாக இருக்குது. இந்த ஒரு நாளில் நம்ம முருகப்பெருமானை போய் தரிசித்தா நமக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் முருகரை நம்மளே கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தாரு. அதனால அவருக்காக நம்ம அங்கே போயிருந்தோம். ஸோ நம்ம போகிற டைமில் கரெக்டாக பூஜை போட்டு சங்கெல்லாம் முழங்கி, சங்கு முழுங்குறவங்களுக்கு பந்தியில் சாதம் 3 இலைகள் போட்டு சாதம் போட்டு படையல் போட்டு அவங்களுக்கு பூஜைலாம் பண்ணி அந்த சாதத்தை அவங்க மடிப்பிச்சை எல்லாத்துக்கும் தந்தாங்க. அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம மடிப்பிச்சை வாங்கும்போது நம்ம நினச்ச செயல் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ எல்லாருமே போய் வாங்கினாங்க, நாமளும் வாங்கினோம். வாங்கிட்டு அங்கே அன்னதானம் போட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு மனசு நிறைவாக ஒரு நல்ல நிம்மதியாக வந்தோம். ஸோ நீங்களும் பக்கத்தில் எங்கேயாவது கோயில் இருந்தால் இன்றைக்கி ஒரு நாள் முருகப்பெருமானை போய் தரிசிங்க. மனசு சந்தோஷமாகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருந்தாலும் கவலைகள் நீங்கி எல்லாரும் வாழ்வில் நல்ல புகழும் பேரும் வரணும்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் சார்பாக எல்லாத்தையும் வாழ்த்திக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.